உலகலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமீத ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாஸ்து நாட்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எப்படியாவது நம்ம ஒரு சொந்த இடம் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும். அது ஒரு சின்ன எளிமையான பெண்ணாக, ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலுமே கூட, கணவன் சாதாரண ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய இன்கம் இருக்கக்கூடியவங்க, ஒரு கௌரவமாக இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு எது அழகுனா தன்னுடைய கணவனை வச்சு ஒரு வீடு பூஜை போட்டு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அல்லது சொந்த குடும்பம் பண்ணால் தான் அந்த பெண்ணுக்கு ஒரு மன நிறைவு, அந்த வீட்டில் படுக்கும்போது தான் அது ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த பெண், அந்த குடும்ப பெண் ஆகப்பட்டவள், அந்த மருமகளாகப்பட்டவள் அவ்வளோ ஒரு பிரயாசப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுனா சொந்த வீடு. அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் எதுனா வண்டி வாங்கிறது இல்லை, ஒரு இடம் அமைவது. அப்படி இடம் உங்களுக்கு அமையணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட கேட்போம், நம்ம பூர்வீக சொத்து கிடைக்குமா, நாங்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டலாமா, அப்பா நமக்கு அந்த இடத்த கொடுப்பாரா, நம்ம வாங்கின இடத்த வெளியில் வாங்கி கட்டிக்கலாமா. அந்த மருமக சொல்லும், வானாசாமி அப்பா கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நாம் ஒரு இடம் வாங்கி கட்டிடலான்னு இவர்கிட்ட சொல்கிறான், கேட்க மாட்டாங்க சாமி, அங்கேயே போய் கட்டலாங்கிறாங்க. அப்பா கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நம்ம அவங்களை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்வாங்க. அப்போ எந்த மாதிரி இடம் அப்பா உங்களுக்கு இடம் கொடுத்து அதில் கட்டுவீங்களா இல்லை நீங்களே கட்டுவீங்களா, இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான் தீர்மானிக்கும். இப்போ வாஸ்து அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீடு உங்களுக்கு ராசியாக இருக்கும். அந்த வீடு ராசியாக வாடகை வீட்டில் இருந்தால் கூட சரிதான், அங்கே இருக்கக்கூடிய ராசி தான் உங்களை ஒரு புது இடம் வாங்க வச்சு, அது கடன் பட்டாலுமே கூட ஒரு புது வீடு வாங்க வைக்குது. அது கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், கட்டின வீடாக இருக்கலாம், ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், பிளாட்டாகவும் இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் வாஸ்து முக்கியம். நீங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்கினா கூட நீங்கள் கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும், அதான் விஷயம். சரி, வாஸ்து நாள் அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் இடத்த வாங்கி ஒரு பிளான் போட்டு வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடுறீங்க, பூமி வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வாஸ்து நாள், அதுக்கு எதுலாம் தோஷம் கிடையாது. இது பர்மனெண்ட் வீடியோ, சரிங்களா? அந்த நாள் மட்டும்தான் மாற்றி மாற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த வாஸ்து நாளுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னாக்கா, எந்த தோஷம்லாம் கிடையாது அப்படின்னாக்கா, வாஸ்துக்கு வளர்பிறை தேய்பிரைங்கிற தோஷம் கிடையாது. இது வளர்பிறையில் வருது, இது தேய்பிரையில் வருது. அந்த வளர்பிறை தேய்பிரை தோஷம் வாஸ்துக்கு கிடையாது. அதே போல் கிழமை தோஷம் கிடையாது. இது செவ்வாய்க்கிழமையில் வருது, சனிக்கிழமையில் வருது, அந்த கிழமை தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கிழமையில் வரலாம், சனிக்கிழமையில் வரலாம். அதே போல் திதி தோஷம் கிடையாது. அஷ்டமியில் வருது, நவமியில் வருது, சஷ்டியில் வருது, பிரதமையில் வருது, அமாவாசை அன்னைக்கு வருது. திதி தோஷம் வாஸ்துவுக்கு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான், தெளிவாக இருந்தால் தான் மனநிறைவோடு அந்த பூஜையை செய்ய முடியும். இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய பக்தர்களாக இருப்பீர்களே, ஆனால் சாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் சாமி, நீங்கள் சொல்கிறீங்க நான் வச்சுக்கிறேன் சாமி அப்படின்ட்டு வாங்க. அப்போது இந்த வாஸ்து நாளை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணும். அதுக்கு கிழமை தோஷம் கிடையாது. அஷ்டமி, நவமி, தசமி, அமாவாசை, பிரதமை, எந்த திதி தோஷமும் கிடையாது. அதே போல் ராகு காலம், யமகண்டம் இதுக்கு கிடையாது. ராகு காலத்தில் கூட பூஜை நேரம் வரலாம், யமகண்டத்தில் கூட பூஜை நேரம் வரலாம், மதியானம் 3:30 மணிக்கு வரலாம். ஆனால் சூரியன் இருக்கும்போது தான் இந்த வாஸ்து நேரம் வரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்தமனத்துக்கு பிறகு வராது. அப்பேற்பட்ட வாஸ்து நேரம்
அப்படி என்ன சாமி இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த வாஸ்து பகவான் வருஷத்தில் 6 மாதம்தான், குறிப்பிட்ட 6 மாதம்தான் கண்முழிக்கிறார். அப்போது அவர் தூங்கி எழுந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் பண்ணிக்கூடிய குளிக்கக்கூடிய நேரம் முதல் 12 நிமிஷம், போஜனம் செய்யக்கூடிய நேரம் 2வது 12 நிமிடங்கள், தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் 3வது 12 நிமிடங்கள், டோட்டலாகவே 36 மினிட் இவ்வளோ தான் வாஸ்து நேரங்கிறது. மொத்தமே 36 நிமிடங்கள் தான் இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பார், திரும்பவும் படுத்துவார். அப்போது நீங்கள் 1.5 மணி நேரம் பூஜை பண்ணாலும் 3 மணி நேரம் பூஜை பண்ணாலும் நாம் அந்த வாஸ்து டைம் அப்படின்னு நீங்கள் நம்ம லாஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். அப்போ அது உங்களுக்கு ஒவ்வொரு எவ்ரி மந்த்து நம்ம அது உங்களுக்கு நம்ம சேனலில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய இந்த வாஸ்து டைம் என்ன, அந்த முதல் 12 நிமிஷம், 2வது 12 நிமிஷம், 3வது 12 நிமிஷம் என்ன நீங்கள் செய்யணும். அப்போ முதல் 12 நிமிஷத்தில் பூஜையை ஆரம்பிச்சணும். 2வது 12வது நிமிஷத்தில் நீங்கள் அந்த ஈசான்ய பாகத்தில் 30 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு ஒரு அடி ஆழத்துக்கு பள்ளம் எடுக்கணும். நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காரணும். வரக்கூடிய புரோகிதர் வடக்கு நோக்கி உட்காரணும். இது திசை ரொம்ப முக்கியம். திசை மாறக்கூடாது. திசை மாறிடுச்சுன்னா திரும்பவும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. திசை ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டங்கிறதே திசை தான். அதே போல் ஆஸ்பர் உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் இந்த திசை உங்களுக்கு அமையுமா, இதெல்லாம் நீங்கள் ஏர்லியராக செக்கப் பண்ணணும். சரிங்க சாமி, இந்த 36 நிமிஷம் நாங்கள் கடைபிடிச்சிக்கிறோம். என்னைக்கு இந்த வாஸ்து வருதோ அந்த வாஸ்து நாள் உங்களுக்கு ஏர்வையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்கள் அத்தை மாமா உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அத்தை மாமா உட்காந்து பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். இல்லை சாமி, நாங்களே கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு வாங்குறாரு, அப்போது உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சரி, சந்திராஷ்டமம் இருக்குது, அது பரிகாரம் உண்டு. ஒன்று பெரியவங்களா உங்கள் சைடு அப்பா அம்மா, அவங்க சைடு அப்பா அம்மா உட்கார வைக்கலாம். யாருக்கு மனசு வாழ்த்தக்கூடிய மனசு இருக்கோ அவங்கள உட்கார வைக்கலாம். சப்போஸ் வீட்டுக்கு விளக்காயிட்டுங்க, பீரியட் ஆகிடுச்சு, தூரம் ஆகிட்டீங்க, அதுக்கும் பரிகாரம் உண்டு. அப்போ அந்த வாஸ்து நாளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உங்களுடைய சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போதான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் காலண்டரை பார்த்து நீங்கள் வாஸ்து நாள் பார்த்து பூஜை போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அது 3 மாதம் 6 மாதம் தள்ளி போகும். அதே போல் என்றைக்கு நீங்கள் பூமி பூஜை போடுறீங்களோ அன்றைக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த பிளான்லேருந்து டாக்குமெண்ட்லேருந்து எல்லாம் கிளியராக வச்சுக்கணும். அந்த டாக்குமெண்ட்டு பிளானு அதெல்லாம் அங்கே வச்சு பூஜை பண்ணணும். புரியுதுங்களா? பூஜையில் இப்போ நான் வந்து வாஸ்து பூஜைக்கு போகிறோன்னா அதுதான் அந்த பிளான்லாம் வாங்கி வச்சுப்பேன். அந்த ஷெட்யூல், ப்ளூ பிரிண்ட்டு எல்லாமே, டாக்குமெண்ட்டு எல்லாமே வாங்கி வச்சு அப்புறம் அதை எடுத்து ஓனர்ஸ் கையால், அது இன்ஜினியர் கையில் ஒரு 2 வார்த்தையை சொல்லி குறிப்பிட்ட தேதி கூட நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். கார்த்திகை மாதம் கிரகப்பிரவேசம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தி எல்லாம் சிரிக்கிற மாதிரி அதை செஞ்சு கொடுப்போம். சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக செஞ்சு கொடுப்போம். இப்போ அந்த வாஸ்து பூஜை கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும். எப்போ நீங்கள் வாஸ்து பூஜை போடுறீங்களோ மறுநாளே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகணும். அந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வாஸ்து பூஜைக்கு போகணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. எதையுமே கவனிக்காமல் நல்ல மேஸ்திரியாக வரணும். மேஸ்திரி வரவங்க கையிலே கட்டிட்டு வரக்கூடாது, வேஷ்டிகள் தான் கட்டிட்டு வரணும். ஈசான்ய பாகத்தில் அவங்க தான் அந்த 2.5 இன்ச்சு, 2.5 அடிக்கு 2.5 அடி அது கணக்கு பண்ணி தான் ஸ்கொயராக கரெக்டாக அகலமாக அதை எடுக்கணும். அதே போல் அந்த பூமியில் ஃபஸ்ட்டு பால் கொடுக்கணும், கோமியம் கொடுக்கணும். அந்த இடத்துல யாருமே இது பண்ணுறதே கிடையாது. பாலும் கோமியமும் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாலை மரம் வளர்ந்து வரக்கூடிய பால் தரக்கூடிய மரம் ஒன்று நடனங்க. இதெல்லாம் வாஸ்துவின் சாஸ்திரங்கள், வாஸ்துப்படி நடக்க வேண்டிய பூஜையின் முறைகள். அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வாஸ்து பூஜைகளை செய்வீர்களேயானால் அப்போ தான் அந்த பூமி உங்களுக்கு மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ராசியாக மாறும். சார் நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பூமி மனசு வைக்காமல் நாம் அங்கே வாழ முடியாது, கிளப்பி விட்டுடும். புரியுதுங்களா?
அந்த பூமி நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்களோ, சாஸ்திரங்களை அனுஷ்டிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த பூமி உங்களை வாழ வைக்கும், ராசியானதாக இருக்கும், பேசும் இடமாக உங்களுக்கு அது இருக்கும். அதே போலத்தான் அதில் வந்து அந்த 9 கல் வைக்கிறோம் இல்லையா, அதில் வந்து நவரத்னம், பஞ்சலோகம், நவதானியம், நவகிரக பூஜைகள் அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். கலச பூஜைகளோடு சேர்த்து நவரத்ன பூஜைகளோ, நவதானிய பூஜைகளோ, பஞ்சலோக பூஜைகளோ அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்போது வாஸ்து நேரம் குறிப்பிட்ட டைம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பிஃபோராக ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடியே ஆரம்பித்தா தான் புள்ளியார் பூஜை செய்து, கலச பூஜை செய்து, புண்ணியாக வாசனம் செய்து, அதுக்கப்புறம் நவகிரகம் வாஸ்து பூஜைகள் செய்து, அதே போல் அந்த பூமிக்கு எடுக்கிறோம் இல்லையா, அந்த 8 திசைக்கும் 8 திக்குகளுக்கும் 8 கோலம் போட்டு முடிஞ்சால் தீபம் ஏற்றி வச்சு அங்கே அந்த அவல் பொரி 8 திசைக்கும் பலி கொடுக்கணும். அவல் பொரி கடலையே பலி கொடுக்கணும். நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு நைவேத்தியம் பண்ணி குறிப்பிட்ட நாம் குறித்து கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த நாழிகையில் நீங்கள் இந்த வாஸ்து பூஜையை செய்வீர்களேயானால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த வீடு உங்களுக்கு ராசியான வீடாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. பல ஆண்டுகள் அந்த இடத்துல, அந்த பூமியில், அந்த வீட்டில் நீங்கள் பல ஆண்டுகள் உங்களால் வாழ முடியும். இதுக்கப்புறம் குழி கணக்கு இருக்குது, இதுக்கப்புறம் அந்த வாஸ்து கணக்கு இருக்குது, வாஸ்து அமைப்புகள் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் கணக்குகள்லாம் இருக்குது, எங்கெங்கே அமையுது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கும்போது பேசுவோம். ஸோ வாஸ்து பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அப்பாயின்மெண்ட் இருக்குமே ஆனால், பிஃபோர் அப்பாயின்மெண்ட் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்திருந்து கைராசியான முறையில் இந்த வாஸ்து பூஜையை செய்து கொடுப்போம் என்பதையும் அற்புதமாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் வாஸ்து பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் 24ஆம் தேதி அன்றைய தினம் வருகிறது. 24/11/2025 கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அன்றைய தினம் வாஸ்து பூஜை வருகிறது. பூஜைக்கான நேரம் காலை 11:29 மணி முதல் 12:05 வரை. நான் சொன்ன 36 நிமிஷம் இப்போ கணக்கு வருதான்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ நவம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு காத்தால 11:29 12:05 வரையிலும் இந்த வாஸ்து பூஜைக்கான நேரம். ஸோ 36 நிமிஷம். நான் சொன்ன மாதிரி இதை 3 பாகமாக பிரிச்சுட்டு நல்ல முறையில் வாஸ்து பூஜை பண்ணுங்கள். கரெக்டான ஒரு ஜோதிடரையும் நல்ல கரெக்டான ஒரு உங்களுக்கு தெரிந்த நன்கு அறிந்த ஒருவரை வச்சு பூஜை, குருமார்களை வச்சு பூஜை பண்ணுங்கள். வாஸ்து பகவான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக செய்வீர்களே ஆனால் நல்ல அனுகூலம் செய்வார், உங்களுக்கு நன்மையை செய்வார். தேவையெனில் அழையுங்கள், எங்கும் வந்து செய்து கொடுப்போம் கைராசியாக. நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.